கடைசியில சாவர்கர் எதை இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று வரையறுத்தாரோ, சாவர்கர் யார் ஹிந்து, எங்களுடைய முஸ்லிம்களை தவிர்த்து விட்டு நீங்கள் விடுதலைக்கு போராடினால் வெற்றி கிடைக்காது. எதற்காக இந்த புத்தகம், இந்த புத்தகத்துல என்ன இருக்கு, நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அறிமுக உரையாக நம்மிடையே வழங்க இருக்கிறார் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களை அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ்ஜி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சா தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாநில செயலாளர் SG சூர்யா அவர்களே, என்னுடைய மிக மிக நெருக்கமான இனிமையான நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்களே, மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் சாவர்கர் பற்றிய 2 நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன. ரொம்ப தேவைப்படக்கூடிய காலம். சாவர்கர் முன்னை காட்டிலும் தகுதியற்ற எதிரிகளால் அதிகமாக இழிவுபடுத்தப்படுகிற காலத்தில் இந்த புத்தகம் இங்கே வந்திருக்கிறது, தமிழிலே வருகிறது. 2 நூல்கள், ஒன்று அந்தமான் சிறை அனுபவங்கள், இன்னொன்று ஒரு கலகக்காரனின் கதை. அந்தமான் சிறை அனுபவங்கள் என்பது சாவர்கரை பற்றி சாவர்கரை எழுதியது. ஒரு கலகக்காரனின் கதை என்பது சாவர்கர் பற்றி SG சூர்யா எழுதியது. இந்த 2ம் நமக்கு தருகிற ஒரு பிக்சர், பாடம், படிப்பினை, சகலமும் என்ன. இது ஒவ்வொரு பக்கம், அதாவது 2ம் சேர்த்து ஒரு 1000 சொச்சம் பக்கம் போகும். இதனுடைய சாரத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம், அதுவும் சுருக்கமாக. ஏன்னா அதற்கப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கெல்லாம் செல்லணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். அதாவது சாவர்கர் அடிப்படையில் ஒரு தீர்க்கதரிசி. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்ற ஞானம், அதை சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்றது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சாவர்கர் ஒரு தலை சிறந்த தீர்க்கதரிசியாக இருந்தார். சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், இன்று வங்கம் நினைப்பதை நாளை இந்தியா நினைக்கும் அப்படின்னு. அதுபோல சாவர்கர் அன்று என்ன நினைத்தாரோ அதுதான் பிற்காலத்தில் வரலாறாக அங்கீகரிக்கப்பட்டது. சாவர்கர் லண்டன்ல இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தியா ஹவுஸில் இருக்கிறப்போ அங்கே இருக்கிற லைப்ரரியனை அவரை பேசுகிறாரு, அவரோட பழகிறார், அவரை கன்வின்ஸ் பண்ணுகிறார். தொடர்ந்து அந்த லைப்ரரியிலேயே இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அத்தனையும் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டடி பண்ணுகிறார், படிக்கிறார். எல்லாவற்றையும் வைத்து கடைசியில் அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வருகிறார். என்னன்னா, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் என்பதே பிரிட்டிஷ்காரர்களால் சிப்பாய் மியூட்டினி, சிப்பாய் கலகம் என்று சொல்லப்பட்ட 1857 போர்தான் என்கிற முடிவுக்கு வருகிறார். அதை சார்ந்து அவர் 1909 த இந்தியன் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வார் என்கிற புத்தகம், ஆர் 1857 அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அன்னைக்கு அது சிப்பாய் மியூட்டினியாக கருதப்பட்டது. அன்னைக்கு வீர சாவர்கர் அது வெறும் சிப்பாய் மியூட்டினி அல்ல, அது ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான, சுதந்திர போருக்கான அத்தனை கேரக்டர்ஸோடையும் இருந்தது. எனவே அதுதான் முதல் சுதந்திர போர் என்று அவர் தீர்மானிக்கிறார். கடைசியில் சாவர்கர் எதை இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று வரையறுத்தாரோ அதைத்தான் பிற்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்றார்கள். அதனால்தான் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான டிவியை தூர்தர்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த தூர்தர்ஷன் என்கிற காயினேஜை கொடுத்தது வீர சாவர்கர். எப்படி ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி அப்படிங்கிறத டாகூர் கொடுத்தாரோ, டாகூருடைய ஃப்ரேஸிலேருந்து எடுத்தாங்களோ, அவருடைய பயிற்சியிலேருந்து எடுத்தாங்களோ, அதே போல தூர்தர்ஷன் என்கிற வார்த்தையை கொடுத்தது வீர சாவர்கர்.
அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஹிந்துத்வா என்று சொல்லுகிறோமே, இந்த ஹிந்துத்வா என்கிற பொலிட்டிக்கல் பிலாசபியினுடைய ஃபாதர் யாருன்னா அது வீர சாவர்கர். இத்தனைக்கு ஹிந்துத்வாங்கிற அந்த காயினேஜ் ஃபஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ணப்பட்டதுன்னா 1892. அது வந்து சந்திரநாத் பாசு என்கிற வங்கமொழி எழுத்தாளர், ஆன்மீக எழுத்தாளர், அவர் தன்னுடைய இலக்கிய படைப்பில் முதன்முறையாக பயன்படுத்தப்படுகிறார், அவர் யூஸ் பண்ணுறார். ஆனால் அது வந்து ஒரு ரிலீஜியஸ் கன்னடேஷனோட இருக்குது. அப்போது அதை தாண்டி 1922 வீர சாவர்கர் ஹிந்துத்வாவை பற்றி எழுதுகிறார். த எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்வா அப்படின்னு எழுதுகிறார். 1922 எழுதுகிறார். 23 அது வெளியாகிறது. அப்போ அவர் வந்து ரத்னகிரி ஜெயிலில் இருக்கிறார். அப்போ வந்து அந்தமான் சிறையை விட்டு வெளியில் வந்துட்டார், ரத்னகிரி சிறையில் இருக்கிறார். அப்போது அது வருகிறது. அதுக்கப்புறம் 1928 அதே புத்தகம் தலைப்பு மாற்றப்படுகிறது. ஹிந்துத்வா, ஹூ இஸ் ஏ ஹிந்து அப்படிங்கிற கேள்விக்குறியோட அது புத்தகமாக வெளியிடப்படுகிறது. ஸோ ஒரே புத்தகம், ஆனால் 1922 அப்புறம் 28 வந்தது. அதில் ஹிந்துத்வானா என்ன எல்லா விஷயங்களையும் அவர் டிஃபைன் பண்ணுகிறார். இதுதான் ஹிந்துத்வா அப்படின்னு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவர் இந்த விஷயத்தை ரத்னகிரி ஜெயிலில் உட்காந்து டெவலப் பண்ணுகிற போது, அதை ஒரு சித்தாந்த புத்தகமாக அவர் கொண்டு வருகிற போது, அதற்காக சிந்தித்து அவர் குறிப்புகள் எடுத்த போது சக அரசியல் கைதிகள் அவரோடு விவாதிக்கிறார்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹிந்துத்வா என்பது இந்தியாவில் எப்போதுமே எடுபடாது. ஏன்னா ஹிந்துக்கள் எப்போதும் தங்களை இந்துக்கள் என்று கருதியதே கிடையாது. இதை வந்து சாவர்கர்ட்ட வைக்கிறாங்க. அப்போது சாவர்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் ஹிந்து சமயத்தை தழுவி ஹிந்து சமயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க யாரோ அவர்கள்தான் இந்து என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் எதுவுமே நடக்கலை. ஆனால் அப்படி அல்ல, ஹிந்து என்றால் யார் என்பதற்கு நான் வேறு விளக்கம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவர்கர் சொல்லுகிறார். சாவர்கர் வந்து யார் ஹிந்து அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப வித்தியாசமான பதிலை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஹிந்துனா யார் அப்படின்னா, அவன் வந்து இந்தியாவை, இந்த பாரதத்தை தன்னுடைய மதர்லேண்டாகவும் ஹோலி லேண்டாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன்தான் ஹிந்து என்று சொல்லுகிறார். யார் இந்து அப்படின்னா, இந்த பாரதத்தை தன்னுடைய தாய் மண்ணாகவும் புனித மண்ணாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறவன். இப்போ பாரதத்திலே பிறந்திருக்கலாம், ஆனால் இந்த பாரதத்தை நான் புனித மண்ணாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எந்த புனித தலம் மேற்கு நோக்கி இருக்கிறதோ அது மட்டுமே எனக்கு புனித தலம். இந்த பாரதம் இல்லை என்று சொன்னால் வேற விதமாக தான் யோசிக்கணும். சாவர்கர் செக்ரிகேட் பண்ணார் ரொம்ப கவனமா. என்ன அப்படின்னா, சாவர்கருடைய நோக்கம் சட்டபூர்வமாக ஒரு நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் பிறப்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய வேல்யூஸையும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் இந்தியன். அந்த இந்தியன் யாரோ அவன் இந்து. ஸோ ஹிந்துங்கிறத ரிலீஜியஸாக டிஃபைன் பண்ணாமல் தேசத்தை மையப்படுத்தி அவர் டிஃபைன் பண்ணினார். யார் ஹிந்து அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த விளக்கத்தை அன்றைக்கு சொன்னார். இதில் என்ன ஆச்சரியம்னா, அவர் ஹிந்துத்துவாவை பற்றி சிந்தித்து எழுதி கொண்டிருந்தப்போ எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. உன்னுடைய ஹிந்துத்துவா என்பது ஒரு பிராந்தியத்தில் கூட கொடிகட்டாது அப்படின்னு. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, 2014 இந்துத்துவா தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் சாவர்கருடைய தீட்சண்யம். அது சாவர்கர் செய்த மாயம். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருந்தார். அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறதே ஒரு லாஜிக்கோட ஆர்கியூ பண்ணுவார். இப்போது கிலாஃபட் மூமெண்ட் அப்போ கிளர்ந்து எழுகிறது. துருக்கிய சுல்தானுக்கு பிரிட்டிஷ் பிரச்சனை கொடுக்கறது முதல் உலக போர் டயத்தில். அப்போது அந்த துருக்கி சுல்தானுக்கு ஆதரவாக இங்கே கிலாஃபட் மூமெண்ட், கிலாஃபட் இயக்கம் என்பது சூடுபிடிக்கிறது. அப்போ அதனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஷவுகத் அலியின் பேர். இந்த ஷவுகத் அலிக்கும் சாவர்கருக்கும் இடையே ஒரு சம்வாதம், ஒரு வாதம் நடக்கிறது. அப்போ தான் சாவர்கர் வந்து ஹிந்து ஒற்றுமைக்காக, அதாவது ஹிந்து சங்கத்தன், ஹிந்து ஒற்றுமை இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை அவர் கட்டமைக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் அர்த்தமற்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாவர்கர். ஹிந்து ஒற்றுமை என்று இந்துக்களுக்கென்று தனியாக ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இருந்தால் இந்த ஹிந்துஸ்தானுக்கு ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது. எல்லோரும் சேர்ந்துதான், அத்தனை பேரும் சேர்ந்துதான் விடுதலைக்கு போராடியாக வேண்டும். நீங்கள் இஸ்லாமியர்களை
எங்களுடைய முஸ்லிம்களை தவிர்த்து விட்டு நீங்கள் விடுதலைக்கு போராடினால் வெற்றி கிடைக்காது அப்படின்னு. அப்போ கேட்டார், சரி நான் இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு போராட்டம் நடத்துவது தவறானது என்றால் நீங்கள் எப்போது கிலாஃபத் மூமெண்ட்டை கைவிடுவீர்கள் அப்படின்னு கேட்டார். அது முழுக்க முழுக்க எங்க துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜாவுக்காக இவர்கள் செய்யக்கூடியது. உடனே ஷவுக்கத் அலிக்கு ரொம்ப கோவம், என்ன அர்த்தம் இல்லாமல் கேட்கிறீர்கள், இந்த கிலாஃபத்தை நடத்தி கொண்டிருப்பது அங்கீகரித்திருப்பதும் யார் தெரியுமா, அவர் ஒரு ஹிந்து. அவர் ஹிந்துன்னு சொன்ன மகாத்மா காந்தியை. ஸோ காந்தியுடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய தலைமையின் அடிப்படையில் தானே, அவருடைய தலைமையில் தானே நாங்களே மூமெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன, ஒரு ஹிந்துவின் தலைமையில் தான் கிலாஃபட்டை நடக்கிறது என்கிற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதில் என்ன பிரச்சனை வந்துவிடும். உடனே டக்குன்னு திருப்பி அடித்தார் சாவர்கர். சரி, ஒரு ஹிந்துவின் தலைமையின் கீழ் இந்த கிலாஃபட்டு நடக்கிறது என்பதாலேயே அதை நான் நம்பலாம் என்று சொன்னால், நான் ஆரம்பித்திருக்கிற இந்து ஒற்றுமை இயக்கம் இந்துக்களுக்காக இந்துவின் தலைமையில் தானே நடந்து கொண்டிருக்கிறது, அதை அங்கீகரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னார். இதை ஷவுக்கத்தில் எதிர்பார்க்கல. என்னடா அது பதிலுக்கு பதில் திருப்பி சாத்தினா. அப்புறம் சாவர்கர் இன்னொன்று சொன்னார், உங்களுடைய கிலாஃபட் மூமெண்ட்டுக்கு ஒரு ஹிந்து தலைமை தாங்கலாம் என்று சொன்னால், நான் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் முஸ்லிம்களாகிய நீங்களும் பங்கேற்கலாமே, இதில் என்ன தப்பு. நான் ஹிந்து என்றால் யார் என்று சொல்லி இருக்கிறேன், தயவு செய்து படித்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் தானே. பாரதிய விழுமியங்களோடு இருந்தால் நீங்கள் பாரதிய, நீங்கள் இந்துக்கள் தான், எல்லோரும் ஒரு காலத்தில் இந்துவாகத்தானே இருந்தீர்கள் அப்படின்னு அவர் சொன்னார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே போல சாவர்கர் சொல்லியிருக்க பல்வேறு விஷயங்கள், அதாவது இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் கூட்டணி பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவோம். எலெக்ஷன் வரப்போகுது. கூட்டணி பற்றி சாவர்கர் முன்னாலேயே ஒன்று சொல்லியிருக்கிறார், ஒரு சூத்திரம். இஃப் யூ கம் வித் யூ, இஃப் யூ டோன்ட் without you, if you oppose in spite of you. வந்தேனா உன் கூட, வல்லையா நீ இல்லாம, எதிர்த்தேனா உன்னையும் மீறி. இது சாவர்கர் சொன்னது. இந்த மேடையில் நிறைய பிஜேபி லீடர்ஸ் இருக்காங்க, எல்லோருமே நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சாவர்கர் என்னைக்கோ சொல்லிட்டு போயிருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக சொல்லி இதனால்தான் அவரை சாவர்கரை வந்து தீர்க்கதரிசி அப்படிங்கிறேன். அவர் வந்து கப்பலில் கொண்டு வராங்க, பிரிட்டிஷ் கப்பலில் ஏற்றி கொண்டு வராங்க. பிரான்ஸ் துறைமுகத்தில் நிற்கிறது, திடீர்னு தப்பிச்சு ஓடுகிறார். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் வழியாக நீச்சல் அடித்து வெளியில் வந்துடுறாரு. கரைக்கு வந்து சேர்ந்து விடுகிறார், தப்பித்து விடுகிறார். எல்லாம் நடக்குது. நடந்தால் உடனே பின்னால் இந்த பிரிட்டிஷ் கப்பலில் வந்து இவரை பாதுகாப்புடன் கூட்டி கொண்டு வந்த அந்த காவலர்கள், பிரிட்டிஷ் காவலர்கள் ஓடி வர்றாங்க. அதுக்குள்ளே இவர் வந்து பிரெஞ்சு மண்ணுக்குள்ளே வந்துடுறார். அதாவது பிரெஞ்சு நாட்டினுடைய துறைமுகத்தில் இருக்கிறார். இப்போ பிரெஞ்சு போலீஸ் அங்கே நிற்குது. நிற்கிறப்போ இவர் இங்கிலீஷில் சொல்லுகிறார், நான் உன்ட்ட பொலிட்டிக்கல் அசைலம் கேட்குறேன், தயவு செய்து என்னை விட்டு அலோ பண்ணு அப்படின்னு. அதுக்குள்ளே பிரிட்டிஷ்கார அந்த போலீஸ் வந்து பிரெஞ்சு போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. இதில் வந்து ஒரு மொழி பிரச்சனை. டக்குன்னு அந்த பிரெஞ்சு போலீஸ் வந்து பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட சாவர்கரை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இதில் என்ன ஐடியா இருந்ததுன்னா, அவர் வரணும், வந்ததும் மேடம் காமா அம்மையார், அங்கே இருக்கக்கூடிய இவர் வீரேந்திர சட்டோபாத்யாயா, இவர்களெல்லாம் கரெக்டாக காரில் வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போகிறதாக பிளான். அவர்கள் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் டிலே ஆச்சு. அந்த டிலேனால் மீண்டும் சாவர்கர் பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட மாட்டிக்கொள்ளுகிறார். அவர் மட்டும் மாட்டிக்காமல் இருந்திருந்தால் சரித்திரமே வேறாக மாறி இருக்கும், அது வேற விஷயம். அவர் மாட்டிக்கொள்ளுகிறார். மாட்டிட்டு திரும்ப அவரை பிடிச்சு கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அடைச்சி பெரும் பாதுகாப்போட கப்பலில் அவர் வந்து ஏற்றுறாங்க. அந்த சூழ்நிலையில் சாவர்கர் ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையில் அவர் சொல்லுகிறார், என் செயல்கள் எல்லாம் என்னிடம் ஆரம்பித்து என்னிடமே முடிந்து விடுகின்றன. என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை. அவர் சொன்ன வார்த்தை. அது என்ன ஆச்சரியம் தெரியுமா, கடைசி வரைக்கும் அது நடந்தது. அவரை ஒழிக்கும் எதிரி அவருக்கு பிறக்கல. அது வந்து என்னன்னா அந்த டோன், அந்த அந்த கவிதையினுடைய துவனி இருக்கு இல்லையா, அந்த 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 பொலிட்டிக்கல் டோன் அவருடைய லைஃப் முழுக்க கூட வந்தது. அவரை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை அப்படிங்கிற விஷயம். அவருடைய இறப்பு அந்த மாதிரியே நடந்தது. 1966 பிப்ரவரி, இன்னும் முடிக்கணுமா, ஒரு 5 நிமிஷம் ஆகும்.
நல்ல புக்கை பற்றி நல்ல விஷயமா பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அதாவது 1966 பிப்ரவரி 1 அவர் இனி வாழ்க்கையை நீட்டித்துக் கொள்ள வேண்டாம், இறப்பது என்று முடிவு செய்கிறார். இனி உணவு சாப்பிடுவதில்லைன்னு சொல்லி உணவை துறக்கிறார். 28 இறந்துறார் 1966. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சாவர்கரின் இறப்பை சாவர்கர் தான் தீர்மானித்தார். சாவர்கரின் இறப்பை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை யமதர்மனுக்கு கூட சாவர்கர் விட்டு கொடுக்கவில்லை. அதனால தான் சொல்றேன், அந்த வரி, என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை. யமதர்மன் உள்பட யாரும் கிடையாது, அவர் தான் டிசைட் பண்ணார். அதுதான் சாவர்கர். கடைசியா ஒரே ஒன்று முடிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான இந்த கிளெமன்சி பெட்டிஷனை பற்றி சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா சாவர்கரை பற்றி பேசிட்டு கிளெமன்சி பெட்டிஷன் பற்றி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்மசாபல்யமாகாது. அதாவது இங்கே அத்தனை பேருமே கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பது, சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினார். ஆனால் அதை யார் சொல்லுகிறார் அப்படின்னா ராகுல் காந்தி சொல்லுகிறார். இதான் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அதாவது மோடிங்கிற பெயரோட வர்றவங்க எல்லாம் திருடனாக இருக்கிறார்கள் சொல்லி மோடிங்கிற கம்யூனிட்டியை இழிவுபடுத்தி பேசி, அதற்காக அங்கே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தினால குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அதை எடுத்து செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பீலுக்கு போய் அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு, அப்புறம் அதை எதிர்த்து குஜராத் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போட்டு அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே இந்த தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க, இன்னும் தீர்ப்பே வரல. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல ராகுல் காந்தி. ஒரு நாள் அளவுக்கு கூட சிறைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக சட்டம் கொடுத்த அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்ட ராகுல் காந்தி 11 ஆண்டு காலம் அந்தமான் சிறையில் இருந்த ஒருவர் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பற்றி, அந்த உரிமையை பயன்படுத்திய பற்றி 100 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு என்னன்னா, அந்தமான் சிறை கைதிகள் அவங்களுக்கு ஒரு உரிமை உண்டு, சில முன்னிபந்தனை, இத்தனை வருஷம் செலவழிச்சிருந்தா இத்தனை இது இருந்தால் அவர் அப்ளை பண்ணலாம், கிளெமன்சி பெட்டிஷன் போடலாம், அது கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை அவர் கன்சிடர், அது என்னன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் சிறையிலேயே இருந்தால் எப்படி இந்தியாவுக்கு சேவை செய்வீர்கள், வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். சட்ட ரீதியாக ஒரு கைதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த உரிமையை அவர் பயன்படுத்தி கொண்டார். இதே உரிமையை இங்க கப்பலோட்டிய தமிழ வாவு சிதம்பரனார் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவு வேண்டாம், நேரு அவர்கள் 2 நாள் ஜெயிலுக்கு போனதுக்கு அவங்க அப்பா மோதிலால் நேரு கிளெமன்சி பெட்டிஷன் போட்டு திரும்ப அவரை மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் சாவர்கர் 11 ஆண்டு காலம் அந்தமான் சிறையில் இருந்தார். அவரை கோழம் மாதிரி சித்த. ஆக்சுவலாக அவர் எப்படிப்பட்ட வீரன்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், தன்னை லண்டனில் தேடுறாங்க, நாசிக் கலெக்டருடைய படுகொலை தொடர்பாக லண்டனில் தன்னை வலைவீசி தேடுகிறார்கள் என்பது சாவர்கருக்கு தெரிந்த போது, சாவர்கர் இருந்த இடம் பாரிஸ். அந்த டயத்தில் அவர் தைரியமா லண்டனுக்கு போகிறார். அப்போ மேடம் காமா அம்மையார் உள்பட வாவே செய்யர், வேண்டாம் இந்த நேரத்தில் லண்டனுக்கு போகாதீங்க, உங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதை விடுத்து அவர் போகிறார். போய் அவர் விக்டோரியா டெர்மினல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குகிறார். அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோ நம்ம தேடிட்டு இருக்க இந்த சவர்கர் இவர் தான் அப்படின்னு. உடனே சவர்கர் எங்கேயும் ஓடலை. எல்லாரும் பார்த்து அந்த போலீஸை பார்த்து, ஆமாம் நான் தான் சாவர்கர், என்ன அப்படின்னு அவர் கேட்டார். அவர் அங்கே அரெஸ்ட் ஆனார். அன்றைக்கு நினைத்திருந்தால், சாவர்கர் நினைத்திருந்தால், ஒரு சுகமான வாழ்க்கையை பிரெஞ்சுக்கு கீழே இருந்த பிரான்ஸ் தேசத்தில் பாரிஸில் அருமையாக வாழ்ந்திருக்கலாம். சிக்கலான காலகட்டத்தில் லண்டனுக்கு போய் கைதானவர் சாவர்கர். அதனால சாவர்கரை பற்றி பேசுறதுக்கே ஒரு தனி தகுதி வேணும். எந்த தகுதியும் இல்லாதவர்கள் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் சாவர்கர். ஸோ இந்த சாவர்கரை பற்றி ரொம்ப சரியான நேரத்தில் மிகச்சிறந்த புத்தகத்தை எஸ்ஜி சூர்யா அவர்கள் தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த 2 நூல்களுக்காக தமிழகம் கடமைப்பட்டிருக்கிறது. தமிழகம் பட்டிருக்கும் அந்த கடனை அரசியல் ரீதியாக எஸ்ஜி சூர்யாவுக்கு தமிழகம் திருப்பி கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் அவர்களே.